ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரேயஸ் எடிட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான். அதுக்கு ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. புளியை கரைச்சதும் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரப்பொடி போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்படி உப்பு போட்டுக்கோங்க. இங்கே நான் ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 kg மீனுக்கு 2 பேக்கெட் ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணதும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு எந்த வகையான லெமனும் வேண்டாம், டொமேட்டோவும் வேண்டாம். சில பேர் டொமேட்டோ போடுவாங்க, சில பேர் லெமன் போட்டு பண்ணுவாங்க. இங்கே நாங்கள் வெறும் புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மீனை உப்பு மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருந்தேன், அதை இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். மீனை போட்டதும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ண ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு 1/2 hour ஆகி எடுத்தாச்சு. இங்கே நான் புது வகையாக ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணியிருக்கிறேன். அது எப்படின்னா, இங்கே மீனுக்கு கோட்டிங் கொடுக்கறதுக்காக ரவை எடுத்துருக்கிறேன். மேரினேட் பண்ண மீனை இதில் கோட்டிங் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் இதை கோட்டிங் கொடுக்கணும். எப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் அதை கோட்டிங் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம தவாவை ஹீட் பண்ண வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கோட் பண்ணி வச்ச மீனை இதில் ஆட் பண்ணலாம். மீன் ஃப்ரை செய்ய தெரிஞ்சவங்க 3-4 ஃபிஷ்ஷை போட்டுக்கலாம். ஆனால் தெரியாதவங்க மெதுவாக ஒன்றொன்னா போட்டு எடுத்துக்கோங்க. இதை 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீனில் ரொம்பவே ஸ்மெல் இருக்கும், அதனால நம்ம மீனை நீட்டாக கழுவி எடுத்துக்கணும். மஞ்சள் உப்பு போடாமல் மீனை கழுவவே கூடாது. ரொம்ப பேருக்கு மீன் எப்படி கழுவுறதுன்னு தெரியாது, அதனால சொல்கிறேன். நான் இதில் 2 டைப்ஸான ஃபிஷ் ஃப்ரை காட்டியிருப்பேன். எப்படின்னா, ரவை கோட்டிங் பண்ணி ஒரு ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தால அதை அப்படியே போட்டு ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருப்பேன். ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ரவை கோட்டிங் பண்ணது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நல்லா இருந்துச்சு. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறதுனால எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை இந்த அளவுக்கு வெந்துடணும். அப்படி வெந்ததும் நம்ம இந்த வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இப்போ இதை டபுள் சைடாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுன்னு. ஈஸியான ரெசிபி, ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ். டைம் இருந்தப்போ செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி.